ஐயா ஐயா உதயநிதி ஐயா இங்கே தான் இருக்கீங்களா? ஆஹா, நம்ம ஐயா எங்கேனா வந்துட்டாரா? எடா பாவீங்களா, தோட்டத்துக்கு அப்புறமா நம்ம ஐயா வீட்டுக்கு அமிச்சிட்டோம் பார்த்தாக்கா சட்டசபைக்கு வந்துட்டாரா? ஆடா பாவீங்களா, அது சட்டசபையில் வந்து தலைவரை பார்த்து தளபதியை பார்த்து சோப்பா மாடா அது என்னது என்ன ஒரு படப்பேரை சொல்லுவார்ப்பா. ஏப்பா புஷ்பா பட வாணியில் சோப்பாவை தூக்கின்னு போகிறாங்கப்பா அப்படின்னு. ஏப்பா அந்த மாதிரி நீ பேசலாமா? அது தகுதிக்கு தான். பக்கத்தில் நேரு இந்த மாதிரி அப்புறம் 10 ரூபா பாலாஜி இந்த மாதிரி திருட்டு பசங்களாம் நீ வச்சுக்கின்னு நீ பேசலாமா? அது தகுதிக்கு தான். உன் கட்சியில் இருக்கிற போகிற ஓட்டைங்க, அந்த ஓட்டை அடிக்கிறதுக்கு பலாயிராண்டு ஆகும். நீ பேசலாமா? அது இல்லாமல் அந்த என்னது சேகர் பாபு சேத்து பாபுன்னு வச்சுக்காங்க. சேத்து பாபு வச்சுக்கின்னு அறநிலைத்துறை அமைச்சராக போட்ட பல கோயிலில் கொள்ளடிச்சான். அதெல்லாம் அவனையெல்லாம் வச்சுக்கின்னு நீங்கள்லாம் பேசலாமா? உதயநிதி பேசலாமா? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு கூட தகுதியற்ற ஆளை தான் ஏற்கனவே அண்ணாமலை உங்களை கிழிச்சார். மீண்டுமா மீண்டும் மீண்டுமா? வேணாம் சார் உதயநிதி சார், வேணாம் சார். நீங்கள் யாருன்னு நல்லா தெரியும் சார். உங்களுக்கெல்லாம் பாடம் தெளிவாக மக்கள் போட்டிட்டாங்க சார். நீங்கள்லாம் வந்து ஐயா இன்னொரு ப்ரோ இருக்கா 2G ப்ரோ, அவரெல்லாம் வச்சு நீ பேசவே கூடாது ப்ரோ. 2G ப்ரோ காற்றை விற்றுருவார். எல்லோரும் தண்ணி விற்று தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. இவர் காற்றை விற்குவார். காற்றை எப்படி விற்கணும்னு தெரியலன்னா நம்ம 2G ப்ரோ அதாவது ரா ப்ரோ கேட்டு தெரிஞ்சுக்காங்க. தெரியல பேருக்குள்ள கிளியராக சொல்லிடுறான். ராசா ப்ரோ, ராசா ராசா. ஹிந்தி பாட்டுன்னு நினச்சாதீங்க, தமிழ் பாட்டு தான். லைக்கை மட்டும் போட்டுருங்க வீடியோ நல்லா இருந்தால்.